ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். நம்மளோட முள்ளங்கி சப்பாத்தியில் பீஸா மாதிரியே எல்லாமே ஸ்டஃப் பண்ணி சூப்பராக பன்னீர் பீஸா ரெடி பண்ண போகிறோம். சப்பாத்திலேயே நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போதே முள்ளங்கி எல்லாம் ஆட் பண்ணி பர்ஃபெக்டாக பன்னீர் பீஸா மாதிரியே ரெடி பண்ண போகிறோம். செம்ம ஃப்ளேவரிங்காக இருக்கும். இந்த பன்னீர் பீஸா சப்பாத்திக்கு நீங்கள் சாஸ் எதுவுமே ஆட் பண்ணவே தேவையில்லை. கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பன்னீர் வச்சு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம சாஸ் மாதிரி எந்த திங்ஸுமே ஆட் பண்ணாதனால வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் கிட்ட நீங்கள் நல்லா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பெரிய வெங்காயமாக நல்லா ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பெரிய வெங்காயம் ரொம்ப மடங்கி வதங்குற அளவுலாம் தேவையில்லை, கொஞ்சம் வதங்கினாலே போதும். நம்ம கடிச்சு சாப்பிடும்போது ஸ்டஃபிங்கில் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு பைட்டில் கடிப்பட்டாலே போதும், செம ஃப்ளேவரிங்காக இருக்கும். நம்மளோட வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவரிங்காக கொடுக்கும். 1 ஸ்பூன் கிட்ட நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா அடிப்பிடிக்காமல் பார்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிடுங்க. இந்த சப்பாத்தி பீஸாவில் நம்ம ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். ஸ்டஃபிங்க்கு நம்மளுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட் வந்து தக்காளி தான். நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்தோம்னா அதுக்கு டபுள் மடங்காக நம்ம 2 பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியோட நல்ல புளிப்பான எசன்ஸ் தான் நம்மளுக்கு செம்ம ஃப்ளேவரிங் கொடுக்கும். நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லா வேகணும். ஸோ தேவையான அளவு நல்லா சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறோம். நான் நார்மல் சில்லி பவுடரே நல்லா 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணாமல் நார்மல் சில்லி பவுடர் தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நல்லா 1 கப் தண்ணி கிட்ட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. அப்போ தான் நம்மளோட தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டஃபிங்கில் வைக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஜூஸியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்மளோட ஸ்டஃபிங் வந்து நம்மளோட பீஸா சப்பாத்தியை கட் பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு தக்காளி வந்து டிஸ்டர்பே பண்ணாது. அப்போ தான் நம்மளுக்கு இது மாதிரி நல்லா குழஞ்சி வெந்தாதான். நம்மளோட கிரேவி நல்லா கொதிச்சு வரும்போது கலருக்காக காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூனும் நம்மளோட சிக்கன் மசாலா பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. அது செம்ம ஃப்ளேவரிங்காக இருக்கும். உங்ககிட்ட சிக்கன் மசாலா தூள்லாம் ஆட் பண்ணுற ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணோம்னா இந்த கிரேவியே வந்து செம ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் நம்ம பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். பன்னீரை நல்லா க்யூப்ஸாக இருந்தால் கூட அதை வந்து ஒரு 4 பீஸாக டிவைட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக பன்னீர் கட் பண்ணும்போது அந்த ஸ்டஃபிங்கில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளோட கிரேவியோட எசன்ஸ் எல்லாமே நல்லா அப்சர்வாக ஆகும். இந்த மாதிரி ஸ்மால் பீஸாக பன்னீர் ஆட் பண்ணும்போது இந்த கிரேவி வந்து செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் இருந்த எல்லா தண்ணியும் நல்லா வற்றி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு மாறிடுச்சு. இதில் நம்மளுக்கு தக்காளி ஆட் பண்ண மாதிரியே தெரியாது. நம்ம தக்காளியை க்ரஷ் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்த மாதிரி சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கிரேவி வந்து நம்ம கொஞ்சம் லிக்யூடான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணாமல் நல்லா திக்கான கிரேவியாக ரெடி பண்ணோம்னா நம்ம ஸ்டஃபிங் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் சப்பாத்திக்கு வந்து. இப்போ நம்மளோட சூப்பரான பர்ஃபெக்டாக நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பன்னீருமே சூப்பராக சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. வந்து நம்ம மல்லிச்செடி புதினாலாம் ஆட் பண்ணி கூட போடலாம். ஆட் பண்ணோம்னா ரொம்ப ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணி போடுங்க. இப்போ நம்மளோட சப்பாத்தி மாவு ரெடி பண்ண போகிறோம். 2 முள்ளங்கியை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த ஜூஸியான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட வேண்டியதான். முள்ளங்கியை மட்டும் நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியோ சால்ட்டோ எதுவுமே ஆட் பண்ணவே தேவையில்லை. இப்போ சூப்பராக பர்ஃபெக்டாக அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்மளோட சப்பாத்தி மாவில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க முள்ளங்கியை ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பீஸாவுக்கு ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்க பன்னீர் கிரேவிலே வந்து நம்மளுக்கு எல்லா காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து முள்ளங்கிக்குன்னு தனியாக காரம் எதுவுமே ஆட் பண்ணவே தேவையில்ல, அதுவே பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து முள்ளங்கியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மாவு சூப்பராக பசஞ்சு எடுத்தாச்சு. முள்ளங்கிலே நார்மல் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதிலே வந்து நல்லா பேக்கெட் மாதிரி சூப்பராக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி ஓப்பன் ஆனால் கூட இதில் வந்து நம்ம நல்லா பன்னீரை ஸ்டஃப் பண்ணிவிட்டு சீஸையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரோல் மாதிரி ரெடி பண்ணி லைட்டாக நம்ம டவாவில் போட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட சீஸும் பர்ஃபெக்டாக மெல்ட் ஆகி நல்லா சீஸியாக இருக்கும். இந்த மாவு வந்து நம்ம தயிர் எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் பர்ஃபெக்டாக பிசைஞ்சிருக்கும். செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி சப்பாத்தியில் வந்து முள்ளங்கி ஆட் பண்ணி சாப்பிடும்போது முள்ளங்கியோட ஃப்ளேவர் அந்த ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம முள்ளங்கியை துருவி போட்டால் கூட யாருக்குனாலும் தெரியும். இதில் வந்து நம்ம முள்ளங்கி ஆட் பண்ணியிருக்கோமான்னு கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது.
உங்களோட பட்டுக்குட்டிக்குமே முள்ளங்கி சப்பாத்தி தான். உங்களுக்கு முள்ளங்கி சப்பாத்தியில் நல்லா சீஸ் மட்டும் ஆட் பண்ணி ரெடி பண்ண போகிறேன். கிட்ஸுக்கெல்லாம் நிறையா சீஸ் ஆட் பண்ணோம்னா அவங்களுக்கு இன்னும் வெயிட் கெயின் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவளுக்கு சீஸ் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்தாலே நல்லா ஜூஸியாக இருக்குன்றனால சப்பாத்தியில் ப்ளெயினாக சீஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சப்பாத்தியை ஃபோல்ட் பண்ணும்போது நீங்கள் கல்லை சப்பாத்தி கல்லை சிம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு கீழே கருகாது. இந்த மாதிரி சப்பாத்தியை பர்ஃபெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி பைண்ட் பண்ணி விட்ருங்க. இப்போ தான் நல்லா அது மாவோட மாவாக நல்லா மெர்ஜ் ஆகிடும். இப்போது நம்மளுக்கு உள்ளே வரை நல்லா வேகணுன்றக்காக தான் நம்ம சிம்லேயே வச்சு குக் பண்ணுறோம். இதில் நீங்கள் நல்லா பட்டர் இல்லை நெய் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. செம்ம ஃப்ளேவரிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. நம்மளோட சப்பாத்தி சூப்பராக நல்லா எலும்பி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சப்பாத்தி உள்ளே கட் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக நல்லா சீஸியாகவும் இருக்கும், செம்ம சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி குட்டி பேபிஸ்லாம் சாப்பிடாத முள்ளங்கியெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களும் நல்லா டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. செம்மையாக சீஸியாக பர்ஃபெக்டாக இருக்குது நம்மளோட சப்பாத்தி எல்லாமே. இதை நம்ம கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி சீஸ் ஃபில் பண்ணி அந்நேரம் அவங்களுக்கு கொடுக்கும்போது இவ்வளோ சீஸியாக பர்ஃபெக்டாக இருக்காது. நம்ம மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணும்போது தான் இவ்வளோ சீஸியாக சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. நீங்களும் கண்டிப்பாக மொசரெல்லா சீஸே ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பன்னீர் பீஸா சப்பாத்திக்கு சப்பாத்தி மாவை நல்லா 2 இதை பெரிய சைஸாக இழுத்து வச்சுக்கோங்க. சேம் சைஸில் இழுத்து வச்சுக்கோங்க. அதை ரெண்டையுமே லைட்டாக ப்ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சிங்கிள் சைடு மட்டும் கண்டிப்பாக நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிகிட்டே வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தி உள்ளே இருக்கிறது நல்லா குக்காகி இருக்கும். ப்ரீஹீட் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு உள்ளே கொஞ்சம் பச்சையாகவே இருக்க மாதிரியே இருக்கும், குக்கே ஆகாமல் இருக்கிற மாதிரி நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். தோசை கல்லை ரொம்ப ஹீட்டில் இல்லாமல் லைட்டான ஹீட்டில் வச்சு நீங்கள் லைட்டாக மட்டும் நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணுற ஸ்டெப் மஸ்ட்டு. நீங்களும் இதை மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக பீஸா சப்பாத்தி ரெடி ஆகும். இந்த சப்பாத்தி நம்மளுக்கு ரொம்ப செவப்பாகாமையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பராக குக் ஆகிடுக்கு. நம்ம சப்பாத்தியை ஆல்ரெடி டோஸ்ட் பண்ண சைடை நம்ம இன்சைடாக வச்சுக்கிட்டு அதில் நம்ம ஸ்டஃப் பண்ணணும் நம்ம பன்னீர் எல்லாத்தையும். நம்ம பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியே ரொம்ப லிக்யூடாக இருக்காது, திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நம்மளுக்கு லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சப்பாத்தி ரொம்ப ஊறி நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வராது நம்மளோட சப்பாத்தி. அதனால தான் நம்ம அதை லிக்யூடான கன்சிஸ்டன்சியில் கிரேவி ரெடி பண்ணிடுவோம். இந்த ஸ்டெப் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் சிம்லேயே வச்சுட்டு ரெடி பண்ணுங்கள். நம்ம பன்னீருக்கு ஆல்டர்னேட்டிவாக வெஜிடபிள்ஸ் கூட ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அதுவும் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். சீஸும் ஆட் பண்ண நல்லா சூப்பராக ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. மொசரெல்லா சீஸுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மொசரெல்லா சீஸை ஆட் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக சீஸியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லா கார்னர்ஸ்லையுமே ஃபோர்க்கு இல்லை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் மெர்ச் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ இதை எல்லா கார்னர்ஸ்லையுமே கண்டிப்பாக செய்யுங்க. இல்லைன்னா நம்மளோட ஃபில்லிங் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிறது வெளியில் வந்துடும். நம்மளோட சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகணும்னா நம்ம சிம்லே வச்சு நம்ம பர்ஃபெக்டாக குக் பண்ணும்போது தான் நம்மளோட சீஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக மெல்ட் ஆகும். நம்மளோட பன்னீர் ஸ்டஃபிங்க்கு ஆல்டர்னேட்டிவாக முட்டைக்கோஸ், கேப்சிகம், கேரட் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் செம ஃப்ளேவரிங்காக தான் இருக்கும். மசாலாவும் லைட்டாக மிளகா பொடி மட்டும் போட்டு வதக்கிட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆஃப் குக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு நல்லா கீ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், பட்டர் ஆட் பண்ணால் கூட இதில் ஆட் பண்ணிக்கோங்க, செம்மையாக இருக்கும். பட்டர் இல்லை கீ ஆட் பண்ணும்போது நம்மளோட சப்பாத்தியே செம்ம ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். நம்ம சப்பாத்தியே சூப்பராக நல்லா எலும்பி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நான் சிம்மில் வைக்காமல் குக் பண்ணனால லைட்டாக இங்கே ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. நம்மளுக்கு முள்ளங்கி சப்பாத்தின்ற ஃபீலே கொடுக்காது, அவ்வளோ சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சப்பாத்தி நம்ம சிம்லேயே வச்சு குக் பண்ணனால எல்லா கார்னர்ஸ் எல்லா சைடுமே சூப்பராக நல்லா குக் ஆகிடுக்கும் உங்களுக்கு. நம்மளுக்கு டபுள் லேயராக இருக்கனால நீங்கள் சிம்லேயே வச்சு கார்னர்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக குக் ஆகிருக்கான்னு மட்டும் நல்லா டபுள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சப்பாத்தியை 2 சைடு 2 to 3 minutes வரையும் கண்டிப்பாக குக் பண்ணுங்கள். நம்ம சப்பாத்தியும் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்குது. இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம பீஸா கட்டர் யூஸ் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக நைஃப் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம சப்பாத்தி பீஸா பேஸை விட ரொம்ப ஹார்டாக இல்லாதனால ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ சீஸியாகவும் இருக்குது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக. நம்ம மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணனால நல்லா நூலாக வரும். நம்ம இதை கோதுமை மாவுலையும் முள்ளங்கியெல்லாம் ஆட் பண்ணி தான் ரெடி பண்ணணுன்னு கண்டிப்பாக தெரியவே தெரியாது கிட்ஸுக்கெல்லாம். இது அவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருக்குது. தக்காளி சாஸ் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. பீஸாவோட பேஸில் இருக்க மாதிரியே தக்காளி சாஸ் எல்லாம் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கும். நம்மளோட பன்னீருமே குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கனால சூப்பராக இருக்குது. நம்ம இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியே கொடுத்துடலாம். கிட்ஸுக்கு ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு சாப்பிட ஹெல்ப்பாகவும் இருக்கும். நம்ம இதை சிம்லே வச்சு குக் பண்ணால் தான் நம்மளுக்கு சீஸ் எல்லாமே நல்லா லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகும்.
நம்ம எவ்வளோ சீஸ் ஆட் பண்ணுன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கு டேஸ்ட் பொறுத்து தான். நல்ல சீஸ் இன்னும் ரொம்ப சீஸியாக வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா சீஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லைஸ்டு சீஸும் கொஞ்சம் மெசரேலா சீஸும் பாதியாக ஆட் பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட்டு ஜூஸியாக இருக்கும் நம்மளோட சீஸ் வந்து. இதை நம்ம குக் பண்ண உடனே சாப்பிட்டா தான் நம்மளுக்கு அந்த சீஸி கன்சிஸ்டன்சி ஸ்டே ஆகும். இல்லைன்னா நீங்கள் லேட்டாக ஆக நம்மளுக்கு சீஸி கன்சிஸ்டன்சி குறைஞ்சிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. Subscribe to our channel for more videos. Tata, bye.